அங்கே தான் இருக்குது. என்னது இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கு கையில் என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம், இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம், அவர் மரித்து உயிர் தெழுந்த இடம், அதையெல்லாம் யாருக்கு கையில் இருக்குது? மற்ற சுவர் இருக்கிறது யாருக்கு கையில்? யூதர்கள் கையில். உள்ளே இருக்க மசூதி இருக்கிறது யாருக்கு கையில்? முஸ்லீம்கள் கையில். இங்கே இருக்கக்கூடிய மூணாவது இடமாட்டு மீது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணது கல்லறை எல்லாம் யாருக்கு கையில் இருக்குது? அங்கே கிறிஸ்தவர்கள் போனால் தங்குறது எங்கே தான் தங்குவாங்க? இங்கே தான் தங்குவாங்க. இப்போ இது இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா, இது 6 டீம்களுக்கு கையில் இருக்குது. யார்கிட்ட? ஒன்று ரோமன் காத்தலிக், உலகத்திலேயே கூடுதல் யார் இருக்கா? ரோமன் கத்தலிக். இந்த ரோமன் கத்தலிக்கருடைய கையில் இருக்குது. ரெண்டாவது கிரேக்கு ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு இன்னொரு குரூப், அதுவும் இந்த ரோமன் கத்தோலிக். அடுத்து பாருங்கள், நம்மள மாதிரி பெந்தேகோஸ் மாதிரி ஒரு அவங்க ஒரு பெரிய டீம் பாருங்கள். அடுத்தது அமெரிக்கா ஆர்த்தோடாக்ஸ், இவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்டிக் ஆர்த்தோடாக்ஸ், சிரியன் ஆர்த்தோடாக்ஸ், பார்த்தீங்கன்னா எத்தோப்பியன் ஆர்த்தோடாக்ஸ். இவ்வளவு குரூப்புகளுக்கு கையில் எது இருக்குது? இந்த கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஆலயம் இருக்குது. அப்போ என்னென்னா, இவங்களும் ஆராதனை